ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணிலா ஸ்பாஞ்சி கப் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தலாம். 2 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும், கப் கேக் லைனர் தேவைப்படும், முக்கியமாக பீட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா தேவைப்படும், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் தேவைப்படும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா இருந்தால் போதும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு அது மேலே வடிகட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது சலிச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா முக்கியமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை யூஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு கேக் நல்லா கிடைக்கும். அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஜில்லுன்னு இருக்கும் போது யூஸ் பண்ணிடாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோடவே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளுக்கு எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ பீட்டரை ஸ்லோ ஸ்பீடில் போட்டு முட்டையும் வெண்ணிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா நுரையாக வரும். அந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ சுகர் இதில் சேர்க்க போகிறோம் நம்ம. நான் இன்றைக்கி பவுட்ரு பண்ணாத சுகர் தான் எடுத்திருக்கேன். அதனால் அந்த 1/2 கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ணாத சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுடர் பண்ணுற சுகராக இருந்தால் 1/2 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சுகரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு எக் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்லோ ஸ்பீடில் போட்டு நல்லா நம்ம எக்கை பீட் பண்ணிக்கலாம். இந்த எக் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ரைஸ் ஆகி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்ம கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த பேட்ச் சுகரை சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே பண்ணுங்கள், ஹை ஸ்பீடில் பண்ணாதீங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு சுகர் மெல்ட் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ மிச்சம் இருக்க சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா நமக்கு பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா நமக்கு ஈஸியாக நல்லா எக்கும் ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ மிச்சம் சுகரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கேக் நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதோட கலர் கொஞ்சம் இதாகி வரும்போது நம்ம ஹை ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எக் கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆகி கிடச்சிருக்கு. இன்னும் நல்லா நம்ம பீட் பண்ணணும். இதோடவே விட்டுறக்கூடாது. இப்போ நான் ஹை ஸ்பீடில் போட்டேன் பாருங்கள். எக்கோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இது எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு மாறும். அதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அப்போ தான் கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சமாக அந்த மைதாவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 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 பீட் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பேட்சும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு அதே மாதிரி சும்மா ஒரு நிமிஷம் அப்படி பீட் பண்ணுங்க. சும்மா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ
அடுத்த பேட்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பேட்சாக சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை விட கம்மியாக சேர்த்தாலும் ஓகே தான். ஆனால் ஓவர் மிக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, கேக் வந்து ஹார்ட் ஆகிரும். இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக வந்து நம்ம பீட் பண்ணக்கூடாது. எக் வந்து கேக் வந்து ரொம்பவே கிறிஸ்பாகிரும். ஒரு லைட்டாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்பேட்சுலா வச்சு நம்ம சைடில் இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் கூட நம்ம ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகிரும். இப்போ வந்து நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து டீ கப் இருக்கும் இல்லையா, அதை வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கப் கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பேப்பர், அது வந்து நமக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த பேப்பரை வந்து இந்த கப்புக்குள்ளே வந்து லைன் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போதே நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா, ஓடிஜியை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா பேப்பரையும் லைன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேட்டரை வந்து இதில் வந்து போட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பேட்டரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம போட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லுத்துலேயும் நல்லா போட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து டேப் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நமக்கு ஈவனாக வந்து பேக் ஆகி கிடைக்கும். பேட்ரு பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. கேக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேனோ அதை வந்து நீங்களும் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்கிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ஈஸியாக பேக்கிங் வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பேக் ஆகி கிடச்சிருச்சு. 180 டிகிரிக்கு நான் வந்து கரெக்டாக 30 மினிட்ஸ் பேக் பண்ணேன். எனக்கு கரெக்டாக பேக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த கப்லேருந்து டீமோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த ஹீட்டோடையே எடுத்திங்கன்னா கேக் எல்லாமே நமக்கு வந்து பிஞ்சு போயிடும். கரெக்டான ஒரு இது வராது. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 பீஸ் வந்து 25 ருபீஸ்க்கு வந்து நான் சேல் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணி மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.